அண்ணன் சேரன் செங்குட்டுவனும் தம்பி இளங்கோவடிகளும் சேர நாட்டின் ஒரு மலைப்பகுதியில இரவு வேளையில சந்திக்கிறாங்க. அப்படி 2 பேருமே சந்திச்சு இரவு வேளையில பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தொலைவுல அந்த மலைப்பகுதியில இருக்க மக்கள் ஒன்னா கூடி ஆடல் பாடல் அப்படின்னு குறவை கூத்து ஒண்ண நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் அருகாமையில போய் அந்த குறவை கூத்த கவனிக்கிறாங்க. அப்போ இந்த மலைப்பகுதி மக்கள் அந்த குறவை கூத்துல ஒரு பெண் தெய்வத்தை புகழ்ந்து பாடலா பாடிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே சேரன் செங்குட்டுவனுக்கும் இளங்கோவடிகளுக்கும் அந்த பெண் தெய்வம் யாரு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிச்சு அங்க அவங்களுக்கு பக்கத்துல இருந்த புலவர் சீத்தலை சாத்தனார அழைச்சு அந்த பெண் தெய்வம் யாரு, அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சீத்தலை சாத்தனாரும் அவங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணகியின் முழு கதையையும் சொல்லி முடிக்கிறாரு. இத எல்லாத்தையும் கேட்ட இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் மீது மிகப்பெரிய மரியாதை வருது. அதனால கண்ணகியின் கதையை இளங்கோவடிகள் சிலப்பதிகார காப்பியமா உருவாக்குறாரு.